அனைவருக்கும் வணக்கம். புரட்சி கவிஞர் வாணி செல்வராஜ் அலுவலகத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா குழப்பத்துக்கு காரணம். எல்லா நாடுகள்லேயும் அநேகமாக காதல் திருமணத்தை எதிர்ப்பாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் கூடுதலாக நடக்கிறது. ரெண்டையும் எடுத்துக்கொள்வோம். காதல் திருமணம் என்றால் ஒரு புரிந்துணர்வு இருக்கும். அது நாளடைவில் தாய் தாப்பனுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க கட்டிட்டாங்கன்னா பெரிய இம்சை. அதில் மீண்டு வாரதுன்றது பெரிய கஷ்டம். அதே தருணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நல்லா நடந்தாலும் அதை கொண்டு போவாங்களான்றது இன்றைய சூழ்நிலையில் பெரிய ஆபத்து தான். பொதுவாக சொல்லப்போனால் பெண்கள் ஆக மோசமாக இருக்கிறாங்க நெட்டில். அப்படி இப்படி நானும் பெண் தான் சொல்கிறேன். சில பெண்கள், எல்லாருமே சொல்லலை. ஒரு சில பெண்கள் ஆடம்பரம் எதிர்பார்த்து